9th standard social scienceல civicsல first lesson forms of government and democracy அதில் fourth continuity elections in India இதில் ஃபெடரல் ஸ்டேட் அண்ட் லோக்கல் லெவல்ஸில் எலெக்ஷன் மூலமாக எப்படி ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்தோம். அண்ட் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் ஜென்ரல் எலெக்ஷன், அதாவது பொது தேர்தலை கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்டு த நேஷ்னல் லெவலில் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகே, பிரைம் மினிஸ்டர் வந்து எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்லிமெண்ட்டில் பார்த்தோன்னா 2 houses, ஒன் லோக்சபா, செகண்ட் ஒன் ராஜ்யசபா. ஓகே, லோக்சபாவை லோயர் ஹவுஸ் அண்டு ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். லோயர் ஹவுஸ்னால் கீழவை அண்ட் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னால் மக்களவை, அதை பவர்ஃபுல் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் ராஜ்யசபா பார்த்தோன்னா அப்பர் ஹவுஸ், மேலவை அண்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், மாநிலங்களவைன்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லோக்சபா பற்றி பார்க்கலாம். அதாவது எம்பிஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதாவது ஜென்ரல் எலெக்ஷன் மூலமாக எம்பிஸ் டைரக்ட்லி எலெக்டட் த்ரூ ஜென்ரல் எலெக்ஷன். அந்த ஜென்ரல் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறவங்க யார்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எவ்ரி 5 இயர்ஸ்க்கு வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி நம்ம பிஎம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். அந்த எம்பிஸ் பார்த்தோம்னா எம்பிஸ் வந்து செலக்ட் பண்ணுறவங்க தான் பிஎம். அந்த எம்பிஸில் அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஹெட்டாக செலக்ட் பண்ணுவாங்க, அவர் தான் பிஎம், பிரைம் மினிஸ்டர். அந்த பிரைம் மினிஸ்டரை வந்து செலக்ட் பண்ணுறவங்க எம்பிஸ் அண்ட் அவங்கள பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுறவர் யாருன்னா பிரசிடெண்ட். ஓகே, இந்த லோக்சபா பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் லிமிட் 552 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அட் ப்ரெசண்டில் 545 மெம்பர்ஸ். ஓகே, இந்த 552 மெம்பர்ஸ் வந்து எப்படி வந்து எலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 530 மெம்பர்ஸ் ரெப்ரசன்டேட் த ஸ்டேட்லேருந்து, அதாவது ஸ்டேட்லேருந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, ஸ்டேட் லெவலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிஸ். அண்டு 20 பார்த்தோம் அப்படின்னா ரெப்ரசன்ட் த யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து வரவங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 2 வந்து நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட் வந்து 2 மெம்பர்ஸை அவர் வந்து நியமனம் செய்வார், நாமினேட் பண்ணுவார். அந்த 2 மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ் மீன்ஸ் அதாவது அவங்க நேட்டிவ் வந்து ஆங்கிலேயன்ஸ் அண்டு இப்போ கரண்டில் வந்து நம்ம இந்தியாவில் லிவிங் பீப்புளாக இருக்காங்க, அவங்கள தான் ஆங்கிலோ இண்டியன்ஸ் சொல்லுவோம். அவங்கள 2 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுவார். யார் அப்படின்னு பார்த்தோன்னா த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு ராஜ்யசபாவோட ஹெட்டு பார்த்தோம் அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட். அவரோட பீரியட் 5 இயர்ஸ் தான். அண்டு ராஜ்யசபா அப்பர் ஹவுஸ் அண்டு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவோம். இதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் லிமிட் பார்த்தோன்னா 250 மெம்பர்ஸ். அட் ப்ரெசண்டில் 245 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, இது இங்கே பார்த்தோன்னா 238 வந்து எலெக்டோரல் காலேஜ் மூலமாக எலெக்ட் பண்ணுவோம். ஓகே, அதாவது எலெக்டோரல் காலேஜ் மீன் ஸ்டேட் லெவலில் அண்டு யூனிட் அண்ட் டெரிட்டரிஸிலிருந்து வரக்கூடிய எம்எல்ஏஸ் மூலமாக எலெக்ட் பண்ணுறது தான் அந்த 238. இதை கண்டக்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா எலெக்டோரல் காலேஜ். ஓகே, நம்ம அந்த ஜென்ரல் எலெக்ஷன் வந்து லோக்சபா கண்டக்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தோம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இந்த ராஜ்யசபா எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறவங்க எலெக்டோரல் காலேஜ். ஓகே, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 238 வந்து யார் எலெக்டட் மெம்பர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அண்டு 12 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட் நாமினேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோன்னா 12 மெம்பர்ஸ். இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ட்டு, லிட்ரேச்சர் அண்டு சயின்ஸ் அண்ட் சோசியல் சர்வீஸ் இதில் பெஸ்ட்டாக இருக்கவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள வந்து பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணுவார், நியமிப்பார். ஓகே, ராஜ்யசபா எம்பிஸோட டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 6 இயர்ஸ்.
ஓகே, இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த லோக்சபா எலெக்ஷன் வந்து டைரெக்டாக நம்ம பீப்புள் வந்து ஓட்டிங் பண்ணி எலெக்ட் பண்ணுறதுனால அதை டைரக்ட் எலெக்ஷன் சொல்லலாம். ராஜ்யசபா எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த எம்பிஸை எலக்ட்ரல் காலேஜ் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லலாம். ஓகே, அண்ட் the first elections in democratic India. ஃபஸ்ட்டு நம்ம டெமோக்ராட்டிக் இந்தியாவில் அதாவது 1950க்கு ஆஃப்டர் 1950ல் ஜென்ரல் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்சபா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வேர் ஹெல்ட் இன் இந்தியா பிட்வீன் 25 அக்டோபர் 1951 அண்ட் 21 பிப்ரவரி 1952. இந்த 1951க்கும் 1952க்கு இடைப்பட்ட இந்த பீரியடில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஜென்ரல் எலெக்ஷன் ஃபஸ்ட்டு லோக்சபா எலெக்ஷன் நம்ம இண்டிபெண்டனுக்கு பின்னாடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் எமர்ஜ்டு விக்ட்ரிஸ். இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா 364 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. எத்தனை சீட்ஸில் பார்த்தோன்னா 489 சீட்ஸ்க்கு 364 சீட்ஸ் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் ஜவஹர்லால் நேரு பிகேம் த ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக்கல் எலெக்டட் பிரைம் மினிஸ்டர். ஜவஹர்லால் நேரு தான் ஃபஸ்ட்டு நம்ம டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வச்ச எலெக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே, டெமோக்ராட்டிக் இந்தியாவில் ஃபஸ்ட் எலெக்ஷன் நம்ம பார்த்தோம் 1951 to 52ல் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஜென்ரல் எலெக்ஷன் வந்து 1920ல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜென்ரல் எலெக்ஷன் அதாவது இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்டு ப்ரொவின்ஷனல் கவுன்சில், அதாவது மத்திய சட்டமன்றத்துக்கும் மாகாண அவைக்கும் ஃபஸ்ட்டு அதுதான் ஜென்ரல் எலெக்ஷனாக 1920ல் பிரிட்டிஷ் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சொல்லலாம் 1920 பிரிட்டிஷ் இந்தியாவில். நெக்ஸ்ட்டு மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. நம்ம இந்தியன் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய அதாவது சவால்கள், மேஜர் முக்கியமான சவால்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, வேர்ல்டு லெவலில் டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம டெமோக்ரஸி தான். வேர்ல்டு லெவலில் இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு சீரியஸ் சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணல. அதாவது இந்த லாஸ்ட் 100 இயர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி ஆல் ஓவர் த வேர்ல்டு பறந்து விரிஞ்சு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம டெமோக்ரஸி. த வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் இட் சேலஞ்சஸ். நம்ம இந்தியாவில் என்னென்ன டெமோக்ராட்டியில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இல்லிட்ரஸி மீன் எழுத்தறிவின்மை, அண்டு பாவர்ட்டி வறுமை இருக்குது. அண்டு தேர்ட் ஒன் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பாலின பாகுபாடு இருக்குது. ரீஜினாலிஷன் அந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாகுபாடு. அண்ட் காஸ்டிசம் சாதி பாகுபாடு, கம்யூனலிசம் அண்டு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். கம்யூனலிசம் சமய வகுப்புவாதமும் சமயவாதமும். அண்ட் கரப்ஷன்னா ஊழல். பெரிய அளவில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது அந்த இடத்துல கரப்ஷன் வந்து இருக்குது. அண்டு கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது இல்லையா, அப்போ அந்த இடத்துல கிரிமினலிசம் அப்படிங்கிறது பாலிட்டிக்ஸில் இருக்குது, அரசியலில். அண்டு பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அரசியலில் இருக்கக்கூடிய வன்முறைகள், நிறைய பார்ட்டிஸ் இருக்கிறதுனால அங்கே பொலிட்டிக்கல் வயலன்ஸ் இருக்குது, வன்முறைகள் அதிகமாக இருக்குது. அண்டு கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. அதாவது நம்ம டெமோக்ரஸி நம்ம இந்தியாவில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தால் சக்ஸஸ் ஆகும்? எம்பவர்மெண்ட் ஆஃப் த புவர் அண்ட் இல்லிட்ரேட் டு என்ஜாய் த குட்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது இந்த டெமோக்ரஸியோட குட்னஸ் பலன்கள் எல்லாம் இந்த புவர் பீப்புள்ஸ்க்கும் இல்லிட்ரேட் பீப்புளுக்கும் அந்த எம்பவர்மெண்ட் இருக்கணும், அதிகாரம் இருந்தது அப்படின்னா டெமோக்ரஸி வந்து குட்னஸாக இருக்கும், நல்ல முறையில் செயல்படும். அண்டு
willingness among the elected people not to misuse their powerful position and public wealth. அதாவது பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட பவரையும் அதாவது பப்ளிக் வெல்த்து நம்முடைய சமுதாய பப்ளிக் பொது சொத்து இருக்கு இல்லையா, அதையும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்மளோட டெமோக்ராட்டிக் கண்டிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எரடிகேஷன் ஆஃப் சோசியல் எவில்ஸ் அண்ட் டேஞ்சரஸ் ஃபார்ம் வித் டெமோக்ரஸி சஃபர்ஸ். ஓகே, எதை வந்து நம்ம எரடிகேட் பண்ணோம் அப்படின்னா சோசியல் இவில்ஸ், சமூக கொடுமைகளையும், டேஞ்சரஸ் அதில் இருக்கக்கூடிய சோசியல் தீமைகளையும் நம்ம இது ரெண்டும் என்னது டெமோக்ராசியோடைய சஃபர்ஸ், துன்பம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம என்ன பண்ணோம், எராடிகேஷன் பண்ணோம், நம்ம சொசைட்டிலேருந்து விரட்டி அடிக்கணும். ஓகே, அண்ட் இம்பார்ஷியல் அண்ட் எஃபிஷியன்ட் ப்ரெஸ் டு ஃபார்ம் பப்ளிக் ஒப்பீனியன். ஓகே, இம்பார்ஷியல் மீன் அதாவது பாகுபாடு காட்டாமல், அதாவது எஃபிஷியன்ட் ப்ரெஸ் நல்ல திறமையான ப்ரெஸ் பத்திரிகைகள் வந்து இருக்கணும். எதுக்கு அப்படின்னா பப்ளிக் ஒப்பீனியனை வந்து பிரதிபலிக்கணும், வெளிப்படையாக சொல்லணும். அண்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியன், மக்களுடைய அந்த கருத்துக்கள் வந்து ஸ்ட்ராங்காக அவங்க வெளிப்படுத்தணும், உண்மையாக வெளிப்படுத்தணும். அண்ட் ஃபீலிங் ஆஃப் டாலரன்ஸ் அண்டு கம்யூனியல் ஹார்மனி அமாங் த பீப்புள், அதாவது மக்கள்கிட்ட சகிப்புத்தன்மையும் நல்லிணக்கமும் நிலவணும். அண்டு அவேர்னஸ் அமாங் த பீப்புள், அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றியும், அந்த என்டைட்டில் டு என்ஜாய், அதாவது அதை பற்றிய அறிவு இருக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அடிப்படை உரிமைகளை பற்றிய அறிவும் அந்த அவேர்னஸும் அவங்களுக்கு பீப்புளுக்கு இருக்கணும். அண்ட் கான்சியஸ் check and vigilance on the working of the elected representatives. நம்ம செலக்ட் பண்ண அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா, மக்கள் பிரதிநிதிகள், அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கான்சியஸ் வந்து பீப்புள்கிட்ட இருக்கணும். அண்ட் பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன், அதாவது இப்போ மெஜாரிட்டி பார்ட்டி, அதாவது ரூலிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, ரூலிங் பார்ட்டியோடைய அவங்களோட ஆக்ஷனை வந்து என்ன பண்ணணும், ஆப்போசிட் பார்ட்டி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இவங்களுடைய என்ன மாதிரி பண்ணுறாங்க, இன்னும் எப்படி பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ஆப்போசிட் பார்ட்டி எடுத்து சொன்னால் தான் பீப்புளுக்கு புரியும் இல்லையா. அதுதான் பவர்ஃபுல் அண்டு ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன். அவங்க ஆப்போசிட் பார்ட்டி எப்படி இருக்கணும், பவர்ஃபுல் பார்ட்டியாக இருக்கணும். அண்ட் இந்தியன் டெமோக்ரஸி அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக விப்பரண்டாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது வெற்றிகரமாகவும் விப்பரண்ட் துடிப்பு மிக்கதாக இருக்கணும் டெமோக்ரஸி, நம்ம இந்தியன் டெமோக்ரஸி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேசிக் வேல்யூஸ் வந்து பீப்புளோட பிஹேவியரில் இருக்கணும். ஓகே, பேசிக் வேல்யூஸ் மீன் ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவம், ஃப்ரீடம் சுதந்திரம், சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி, அண்ட் அக்கௌண்டபிலிட்டி மீன் பொறுப்புணர்வோடு இருக்கணும். அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல், எல்லாரையும் வந்து மதிக்கணும். இந்த மாதிரியான பேசிக் வேல்யூஸ் வந்து இருந்தது அப்படின்னா நம்மளோட டெமோக்ரஸி வந்து சக்ஸஸ்ஃபுல் டெமோக்ரஸியாக இருக்கும். ஓகே, அண்டு எசென்டைல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இருக்கணும் அப்படின்னா பீப்புள்ஸோடைய மைண்ட் செட், திங்கிங் அண்ட் பிஹேவியர், அவனோட மனநிலை, திங்கிங் சிந்தனைகள், பிஹேவியர், அவனோட நடத்தை, இது எல்லாமே எசென்டைல் கண்டிஷன்ஸ், அதாவது டெமோக்ரஸியை வந்து ஊக்குவிக்கக்கூடியதாகவும் முன்மாதிரியாக செயல்படணும். ஓகே, தன்னோட அப்ரிஷியேட் பண்ணும், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸை அப்ரிஷியேட் பண்ணும், முன்மாதிரியாக நம்ம செயல்படணும் பீப்புள்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும், தன்னோட ரோலை வந்து டிசைட் பண்ணணும். எப்படி பார்ட்டிசிபேஷன், அதாவது பங்கெடுத்து செயல்படுது. மேக்கிங் த சிஸ்டம் அக்கௌண்டபிள், பொறுப்பெடுத்துக்கிறது. அண்ட் ஃபுல்ஃபில் ஆப்ளிகேஷன்ஸ், அது கடமையுணர்வோடும். அண்ட் பிளேயிங் ப்ரோஆக்டிவ் ரோல் டு ஆக்சுவலைஸ் த கோல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது மதிப்பளித்து செயல்படணும். அப்படி பண்ணும்போது டெமோக்ரஸியோட கோல்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். எலெக்ஷன்ஸ் இல்லாமல் எலெக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவில் எப்படி எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அதாவது டெமோக்ராட்டிக் இந்தியாவில் எப்போ கண்டக்ட் பண்ணாங்க, அண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அண்டு டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், நம்ம இந்தியன் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்டு நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா, நம்ம இந்தியாவில் டெமோக்ரஸி கவர்மெண்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே.